அம்மா அம்மா ஆ அண்ணா எப்படி பிறந்தான்? அத கடவுள் கொடுத்தாருப்பா. அப்ப நானு உன்னையும் இந்த கடவுள் தான் கொடுத்தாரு. எல்லாமே கடவுள் கொடுத்ததுன்னா சங்கர் என்ன டம்மியா? ஏய், பசங்க முன்னாடி என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு? வாங்கடா. சரி விடு, இதெல்லாம் நமக்கு எதுக்கு, வா போலாம். அம்மா அப்பா வீட்டுக்கு டம்மின்றாங்க. No. Okay. பையன் உசார் பண்ணிட்டான்டா. இங்க நில்லு. தேங்க்ஸ். இன்னைக்கு நான் படிச்சிட்டு இருக்க இந்த டிகிரி நீங்க போட்ட பிச்சை தான். வேற எதுக்கோன்னு நினைச்சேன். நீ இதை சொல்றதுக்காக தான் கூப்பிட்டியா? கிளாஸ்லயே சொல்லிருக்கலாம்ல. கிளாஸ்ல சொன்னா என் இமேஜ் டேமேஜ் ஆயிடும்ல, அதான் இங்க உங்களுக்கு கூட்டிட்டு வந்து சொல்றேன். இட்ஸ் ஓகே. இன்னைக்கு நான் படிச்சிட்டு இருக்க இந்த டிகிரி அது நீங்க போட்ட பிச்சை. டெய்லிங் வந்தா பேசிட்டு இருப்பாங்க. ஓகேவா? என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. இப்ப வச்சு நம்புங்க. பாத்தீங்களா? சந்தியாடா சிவா கூட காலேஜ்ல ரொம்ப க்ளோஸா இருக்காடா. அவன் கூடயா? ஃபிகர் சூப்பர். ஹலோ சந்தியா, என் பேரு சுரேந்தர். சயின்ஸ் குரூப்ல ஃபைனல் இயர் படிக்கிறேன். டிகிரி முடிச்ச கையோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. So, why are you telling to me? அப்புறம் கட்டிக்க போற பொண்ணு கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ற? உன்னை பார்த்த உடனே ஃபிக்ஸ் ஆயிட்டேன், உன்னை தான் கட்டிக்கணும்னு. ஐ லவ் யூ. Sorry, not interested. என்ன பிடிக்கலன்னு சொல்றியா இல்ல லவ் பண்றதே பிடிக்கலன்னு சொல்றியா? Get lost, idiot. ஏய் நில்லு. பொண்ணுங்க பிரச்சனைக்கு வர மாட்டேல, நீ எதுக்குடா வந்த இப்போ? பொண்ணுங்க பிரச்சனைக்கு தான் வர மாட்டேன்னு சொன்னேனே தவிர பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுடா. இந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன்டா. ஜாக்கிரதையா இருங்க. டேய் அங்க பாருடா, லவ் ஸ்டார்ட் ஆகுது. கிரியேட் ஏ கம்பெனி இன் டேலி. சார் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்சம் வெளியே போகணும் சார். அட்டெண்டன்ஸ் போட்ட உடனே வெளில போக பிளான் பண்ணிடுவியே, போகணுமா சொல்லு. 10 நாள் ஆப்சன்ட் போடுறேன், உட்காரு. எப்ப பார்த்தாலும் வெளியில போறதுக்குன்னா உடனே பிளான் போட்டுருவானுங்க. நைட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா எஸ்கேப் ஆயிடுவானுங்க. சார் பாத்துக்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வந்ததே லேட்டு, அதுவும் பர்மிஷன் இல்லாம உள்ள வரியா நீ? சாரி சார் கவனிக்கல சார். இப்பவே நான் பர்மிஷன் கேட்டு வரேன் சார். சாரி சார். வரட்டும், பாத்துக்கிறேன். வீட்டுக்கு அனுப்பிடுறேன். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வேஷம் போடுறானுங்க. எல்லாம் உங்க இஷ்டம் ஆயிடுச்சா என்ன? எஸ் கமேன். ஏ கிரி, நீ போய் பாரு. சரிங்க சார். பையன் எஸ்கேப் சார். டேய் மச்சான், கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணுடா மச்சான். அவனை நல்லா பாத்துக்கணும்டா. டேய் நம்ம கேங்ல அந்த பொண்ணு மடக்கந்தே அவன் தான்டா. சூப்பர். இத போய் அவங்க கிட்ட குடுக்குறோம், உனக்கு சர்ப்ரைஸ் பண்றோம்டா. கண்டிப்பா நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். கரெக்ட் மச்சான். என்னடா தீர ஸ்மெல் வருது, பரமப்படுறீங்களா? கங்க்ராட்ஸ்டா. கங்க்ராட்ஸ்மா. அதிசயமா கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறானுங்க, வாங்கிக்க. இந்த பூ, இந்த பூ உனக்கு தான். ஐயோ சிஸ்டர், இவன் உங்களை தீவிரமா லவ் பண்றான். தூங்குனாலும் முழிச்சாலும் வெளியே போனாலும் உங்களை பத்தி தான் சொல்றான். எங்களை கொன்னுட்டான் போங்க. அவனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும். சஞ்சு தான் என் உயிர்னு சொல்லிட்டு அப்படியே புலம்புவான். சஞ்சு ஃப்ரெண்ட்ஸே கேளுங்களேன். டேய் சொல்லுங்கடா.
எனக்கு துரோகம் பண்ணிட்டல நீ. இனிமே என் மூஞ்சில முழிக்காத. எல்லாரும் சேர்ந்து கெடுத்து தொலைச்சிட்டீங்களேடா. டேய் நாம என்னடா பண்ணோம் ஒண்ணும் புரியலடா. நில்லு கீதா. கீதா இப்ப சந்தோஷமாடா? நிம்மதியா ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி வச்சிருந்தா இப்ப கெடுத்துட்டீங்களா? டேய் நீ வேற படம் லவ் பண்ணா எங்களுக்கு எப்படிடா தெரியும்? நீ எப்பவும் சஞ்சோவை பத்தி தானே சொல்லுவ. அதுக்கு தான் எல்லாத்தையும் காட்டணும். நெக்ஸ்ட் டைம் எதையும் மறைக்காத. இட்ஸ் ஓகேடா, கூல். தண்ணி குடி. ஹலோ குரு. ஹலோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன உங்களுக்கு தெரியலையா? அதான் அன்னைக்கு பாவம் தனியா குடிக்கிறானா அப்ப லவ் ஃபெயிலியர் தானே? ஆமாண்டா. என்னாச்சு பிரதர்? லவ் ஃபெயிலியர் அண்ணா. அந்த பொண்ணை நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் அண்ணா. அவ மேல லவ் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. மணிக்கணக்கில் உட்காந்து அவளை பத்தி மட்டுமே தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணலனா நான் பைத்தியம் ஆயிடுவேண்ணா. ப்ளீஸ் அண்ணா, ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கண்ணா. நீ சின்சியரா லவ் பண்றதால இப்ப நீ என்கிட்ட எப்படி சொன்னியோ அப்படியே போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடு. கண்டிப்பா அந்த பொண்ணு உன் லவ் அக்செப்ட் பண்ணுவா. தைரியமா பொண்ணுங்களை காதலிச்சா மட்டும் பத்தாது, தைரியமா சொல்றவன தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். நீ போ பிரதர், உன் லவ் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். குரு சூப்பர். நீங்க சொன்ன மாதிரியே நான் போய் தைரியமா லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். என் லவ் சக்சஸ். தேங்க்ஸ் குரு. வெல்கம். நீங்க தான் என் காதலுக்கு லவ் குரு. லவ் குரு நீங்க தான். பரவாயில்ல பிரதர், விடுங்க விடுங்க. நான் எப்பவும் காதலை காப்பாத்துறவன் தான், ஆனா கெடுக்கிறவன் இல்ல. உன்னால என் பசங்களுக்கு இப்ப தெரிஞ்சது. சரி ஒழுங்கா கல்யாணம் மட்டும் குழந்தை பத்துக்கிற வழியை பாரு. போ போ போ. அது எதுக்குடா என்ன பார்த்து சொல்ற? ஓகே குரு, நான் கிளம்புறேன். நீங்க ஏதோ டீப் டிஸ்கஷன்ல இருக்கீங்க போல இருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு இப்பயாவது சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன் கல்யாணத்துக்கு அப்புறம் டைரக்டா. தேங்க்ஸ் குரு, நான் போயிட்டு வரேன். சரி கிளம்பு. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். டேய் டேய், அது ஓன் தப்புடா, இப்பயாவது தெரிஞ்சுக்கோ. பேச வேண்டாம். டாடி ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். வண்டியை ஓட்டுறான். சந்தியா எங்க போற? தெரியலடா. இப்படி உடைஞ்சிருக்கு. வண்டியை பார்த்துக்கிட்டு வேகமா போனா எப்படி? பெரிய ஆக்சிடென்ட்டா தான் தெரியாதா? அது இந்த 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 பைக்ல வந்தவருக்கு என்ன ஆச்சு? எங்க அவரு? வயசு பையன்மா, இப்பதான் ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போறாங்க. டம்மால சவுண்ட் கேட்டுச்சு, அப்பதான் தெரியும்பா. டாடி என்ன டென்ஷனா இருக்க? டாடி நீங்க போங்க, சிவாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அட ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, நீ என்னமா சிவா சிவான்னு சொல்லிட்டு இருக்க? அங்க என் கிளாஸ்மேட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் என்ன நம்ம சொந்தக்காரனா? செத்தா சாவறான். நீ வா. அட நீ வந்து உட்காரு. நீங்க போங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். முதல்ல வந்து உட்காரு. ஹேய் சந்தியா, என்ன திமிரு பாரு. ஏய் வண்டியரா, சொல்லிட்டே இருக்க கேட்காம. சிவா எங்க இருக்க? சிவா உனக்கு ஒண்ணும் ஆகல? ஏய் எனக்கு என்னாச்சு பாரு, நல்லா இருக்கேன் பாரு. இதே மாதிரி ஒரு வண்டி ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடந்துச்சு. உனக்கு என்ன ஆச்சுன்னு டென்ஷன் ஆயிட்டேன். தேங்க் காட். நீ எங்க பார்த்த? உன்னோட பைக் நம்பர் கூட நான் பார்த்தேனே. நல்லா யோசிச்சு பாரு. ஆக்சுவலி உன் பைக் நம்பர் 1529 தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி தெரியாது. தேங்க் காட் உனக்கு ஒன்றும் ஆகல. இப்ப நான் எப்படி போறது? சிவா நீ யாரையும் லவ் பண்ணலையா? பொண்ணுங்க மேலோட்டமா லவ் பண்ற மாதிரி தான் தெரியும். ஆனா அதை நம்பி லவ் பண்ணேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி ஒண்ணு என் லைஃப்லயும் நடந்துச்சு. அதான் பொண்ணுங்களை விட்டு தள்ளியே இருக்கேன். ஓஹோ, நான் லவ் பண்ணா செத்தாலும் விட மாட்டேன். ஓகே ஓகே ஸ்டாப் 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 ஸ்டாப். ஓகே பை. தேங்க் யூ. ஓகே பை.